நம்ம பெட்டிலேருந்து ஒரு கூட்டம் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கழிக்காம விட்டுட்டோம். நம்ம பெட்டிக்கு வந்து ஒரு அடை வந்து எடுத்து வைக்கணும். ஒரு பழைய அடையோ புது அடையோ இந்த மாதிரி முட்டை புழு கூண்டு புழு வேணும். இப்போ கூண்டு புழு இருக்கும்போது என்ன வேணும், அந்த ராணி வந்து இறங்கிடும் கரெக்டாக அந்த மேலே வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த அலையை எடுத்து வச்சுக்கணும் பார்த்தீங்களா. இந்த அலையை வந்து மேலே அது மேலே எடுத்து வைக்கணும். அந்த பிரேம் பக்கத்தில் நம்ம ஒசரமாக இருக்கிற இடம் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து தேன் பெட்டி, பெட்டி கண்டிப்பாக வேணும். இந்த பெட்டியை கொண்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பெட்டியிலேருந்து தான் நம்ம 6 பிரேம், இந்த 6 பிரேம் ஃபுல்லாக வேணும். அடுத்து வந்து ஒரு பேரில் எடுக்க போகிறோம். நம்ம வச்சு தேனீக்கள் பிடிக்கணும்ல, கொஞ்சம் ஒசரமாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடையை எடுத்து கையில் வச்சுருக்கோம். அதில் பாருங்கள், அடை அழுங்காமல் எடுத்து வைக்கணும். தேனீக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது. அடையை வந்து நேராக தான் எடுத்து வைக்கணும். இப்போ சாய்ச்சி வச்சோம்னா அடை புட்டு விழுந்துடும் பாருங்கள். தேனீக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது பாருங்கள் அடையில். ஏன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகிரும். அது 1 நிமிஷத்தில் இறங்கிடும் பாருங்கள். கொஞ்சமாக இறங்குது பாருங்கள். அதில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த அடையை தூக்கி இந்த பெட்டியில் இறக்கி வைக்க போகிறோம் பாருங்கள். நல்லா தேனீக்கு இறங்க போதுங்க. அடையில் இறங்குது பாருங்கள், இறங்கிட்டே இருக்குது பாருங்கள். இறங்கிச்சு, ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ ராணி அங்கே தான் இருக்குது மேலே. அப்போ ராணியாக தான் நம்ம வீடியோவில் சரியாக தெரில. ராணி வந்து மேலே இருக்குது. மறுபடியும் இந்த கூட்டுக்கு வந்துடும், இந்த அடைக்கு வந்துடணும். இந்த அடையில் வந்ததுக்கப்புறம் ராணி வந்ததுக்கப்புறம் பாருங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள், 2வது தடவை ராணியை பார்க்குறோம். அங்கேயே 2வது தடவை ராணியை எடுத்து பாருங்கள். எந்த அளவுக்கு தேனி இறங்கிச்சு பாருங்கள் அடையில். அங்கே பாருங்கள், மறுபடியும் 2வது தடவை ராணி இருந்துருச்சு. இப்போ இந்த ராணி வந்து இந்த அடைக்கு இறங்குது, மெதுவாக கீழே இறங்குது பாருங்கள். இது இறங்கினதப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த அடையை அழுங்காமல் எடுத்துடணும். நம்ம எந்த அளவுக்கு தேனி இறங்கினா போதும், ஆனால் ராணி இறங்கினா போதும். ராணி இறங்கினாவே நம்ம பெட்டியில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள். எல்லாம் இறங்கிட்டு இருக்குது பொறுமையாக. நம்ம அடையை வந்து அழுங்காமல் எடுத்து கீழே நம்ம பெட்டியில் வைக்கணும். பெட்டியில் வைக்க போகிறோம் பாருங்கள். நல்லா இறங்குது பாருங்கள். எடுத்தாச்சு, போதும். இந்த அளவுக்கு தேனி இருந்தால் போதும். ராணி வந்துருச்சு. நம்ம பெட்டியில் இறங்கி பாருங்கள். நல்லா ஆட்டாமல் அழுங்காமல் எடுத்து வைக்கணும் பாருங்கள். நம்ம பெட்டியில் எடுத்து வைக்க போகிறோம். அதில் அடையை எடுத்து வைக்க போகிறோம் பாருங்கள். நம்ம நின்ன பேரில் தான் இந்த பெட்டியை தூக்கி வைக்கிறோம் பாருங்கள். நம்ம ஒசறதுக்காக அந்த ஒரு பேரில் எடுத்து வச்சோம். அதில் வந்து பெட்டியை தூக்கி வச்சிட்டோம். இந்த அடைய தேனீக்கள் இறங்கிச்சிங்களா, அதை வந்து லெஃப்ட் சைடு, இந்த அடைக்கு லெஃப்ட் சைடு பாருங்கள். அழுங்காமல் திரும்பி ராணியில் வந்துருச்சு. அதை பொறுமையாக அழுங்காமல் ஒரு ஓரத்தில் வைக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன அடை ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து 2 அடை கட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து 2 அடை கட்டியிருக்கோம். 2 அடை இருக்குங்களா, அது வந்து ஒரு அடையை எடுத்துருவோம். இப்போ எடுக்க மாட்டோம், கொஞ்சம் ஒரு நாள் மறுநாள் எடுத்துருவோம். அன்றைக்கே எடுத்துருவோம். அடுத்த 6 அடையும் கரெக்டாக ஒழுங்கு பண்ணி வச்சிடணும். அதில் வச்சதுக்கு அங்கே பாருங்கள் 6 அடை வச்சுருக்கோம். அடுத்தது என்ன பண்ணணும், மூடி போட்டு வச்சிடணும். மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் அந்த பெட்டி தேனீக்கள் வந்து பெட்டி இறங்கணுங்களா, அதுக்காக சின்ன குச்சி ஒடிச்சு வைக்கிறோம். ஒரு பக்கம் 2 பக்கம் வைக்கிறோம். அப்போ தான் நம்ம கரெக்டாக இறங்க விட்டு வச்சுட்டோம். இப்போ அதில் வந்து புகைப்பட போகிறோம். அதில் புகைப்பட்டோம்னா அது என்ன பண்ணோம், அந்த கூட்டம்லாம் கலைஞ்சிரும். புகை போடுறோம், கூட்டம் கலைஞ்சிருப்பாங்க. அப்போ தான் நம்ம பெட்டிக்கு வந்து சேரும் நம்மளுக்கு. இப்போ கூட்டம் பாதி கூட்டம் கலைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து பெட்டிகளை நுழைஞ்சிரும். உள்ள அந்த கூட்டம் கலைய ஒவ்வொரு தேனீக்களும் பெட்டிகள் வந்து நுழைஞ்சிரும். அவரதே பாருங்கள். பொறுமையாக தான் வரும், ரொம்ப லேட் ஆகாது. பொறுமையாக அந்த வாசப்படி முன்னாடி பாருங்கள் ஓட்டையும் இருக்குது. இந்த குச்சியும் வச்சுருக்கோம் முன்பக்கம் பாருங்கள். பெட்டிகள் நுழைஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். பெட்டி ராணினால பெட்டிகள் உள்ளுக்குள்ள எல்லாமே வந்து நுழைஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு 5 நிமிஷத்தில் இறங்கிடும் பெட்டிகள் எல்லாமே. தேனீக்கள்லாம் இறங்கிட்டே இருக்குது. அடுத்து பெட்டி கட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அவ்வளோதான்.